சத்தியத்தை அறிதல், அதற்கு இணங்குதல், அதை சார்ந்து கொள்ளுதல். இந்த மூன்றுல ஒன்று இல்லாம ரட்சிக்கப்பட முடியாது. திரும்ப நல்ல கவனிச்சு லிசன். இப்ப இயேசு கிறிஸ்து எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சிட்டாரு. நியாயப்பிரமாணம் வேண்டுவது எல்லாத்தையும் இயேசு கிறிஸ்து பரிபூர்ணமா செஞ்சு முடிச்சிட்டார். இப்ப நான் அதை விசுவாசிக்கணும். விசுவாசம் என்ன? அறிவு, இசைவு, சார்ந்து கொள்ளுதல், நாலேஜ், அசென்ட், ட்ரஸ்ட். மூணுல ஒண்ணு இல்லைன்னா நீ விசுவாசி கிடையாது. நல்லா புரிஞ்சுங்க. மூணுல ஒண்ணு இல்லைன்னா விசுவாசி கிடையாது. இப்ப என்னது விசுவாசம்? விசுவாசினா என்ன? இங்க பாருங்க, விசுவாசிங்கிறவன் என்னன்னு சொல்றேன் பாருங்க. விசுவாசிங்கிறவன் இனிமேட்டுக்கு இதை எப்படி புரிஞ்சுக்கணும் பாருங்க. முதல்ல நான் வீழ்ச்சி விட்டுறவன், நியாயப்பிரமாணத்தை கை கொள்ள முடியாதவன், நான் கிரியையினால கடவுளை திருப்திப்படுத்த முடியாது. அப்ப தேவநீதி வெளிப்படுத்தப்பட்டிருக்குது. தேவநீதி இயேசு கிறிஸ்து பற்றியது. தேவநீதி இயேசு கிறிஸ்து, நியாயப்பிரமாணத்தை இயேசு கிறிஸ்து சிலுவையில செஞ்சு முடிச்சார். மாம்சத்துல செய்ய முடியாததை தேவன் செஞ்சு முடிச்சார். இதனுடைய விளைவு எனக்கு கிடைக்கணும். இந்த விளைவு எப்படி கிடைக்கணும் அப்படின்னு சொன்னா அது விசுவாசத்தினால. இப்ப விசுவாசம் என்ன? அறிவு, இசைவு, சார்ந்து கொள்ளுதல். அதாவது சத்தியத்தை அறிதல், சத்தியத்துக்கு இணங்குதல், சத்தியத்தை சார்ந்து கொள்ளுதல்.